உங்களில் யாருன்னா ஜொமேட்டோ ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நான் பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆப் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆப் எனக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா. நான் இப்போ ரீசெண்டாக என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து மனிஷ் தம் பிரியாணியில் வந்து பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தான். அப்போ அவன் போடும்போது ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தான். நான் வந்து எனக்கு தெரியாது அவன் ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் போடுவான்னு. தெரிஞ்சிருந்தா வேணாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஜொமேட்டோவில் பர்சனலாக வந்து ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே நடந்திருக்கு. ஓகேங்களா. ஓகேங்களா. அதனால வந்து சரி ஓகே போட்டது போட்டான்னு சொல்லி விட்டுட்டேன். நாங்கள் ஆர்டர் போட்டு ஒரு படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். படம் ஆரம்பித்து 1.5 மணி நேரம் ஆச்சு, எங்கள் ஆர்டர் வரல. சரி ஓகேன்னு சொல்லி மனிஷ் தம் பிரியாணி எங்கே இருக்குன்னு செக் பண்ணால் பள்ளிக்கரணையில் இருக்குது. நாங்கள் பல்லவத்தில் இருக்கோம். எப்படியோ போயிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படி எப்படின்னு டிராஃபிக் எல்லாம் போக ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு சரி ஓகேன்னு விட்டுட்டோம். படம் ஆரம்பிச்சு படம் இன்டர்வல் முடிஞ்சு படமே முடிஞ்சிருச்சு. 2.5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆர்டர் வரல. சரி சொல்லிட்டு ஜொமேட்டோ ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா டெலிவரி பாய் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுது. சரி சொல்லிட்டு மனிஷ் தம் பிரியாணியில் ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த டெலிவரி பர்சன் எப்பயோ வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி என்னடா இது, எப்பயோ வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா வந்திருக்கணுமே, என்ன ஆச்சு, லொக்கேஷனும் ஒரே இடத்துல இருக்கு, ஃபோன் பண்ண ரெஸ்பான்ஸே இல்லை. அந்த டெலிவரி பர்சன் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு சுத்தமாக. சரி சொல்லிட்டு கஸ்டமர் சப்போர்ட்ல பேசினா ஒரு சாரி கூட சொல்லலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க, ரொம்ப லெத்தாஜிக்காக பேசுகிறாங்க. சரி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஃபோன் பண்ண மாட்டுறாங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து சரியா இல்லை. நாங்கள் வந்து ரீஃபண்டுக்காக பேசல, நாங்கள் வந்து 2.5 மணி நேரம் கழிச்சு எங்கள் ஆர்டர் வரல, பசியில் இருக்கோம். ஓகேங்களா. 2.5 மணி நேரம் கழிச்சும் அந்த ஆர்டர் வரவே இல்லை. ஏன் வந்து ஜொமேட்டோ வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு இவ்வளோ ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம்.